வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று அலசலை பத்தி பேச போறோம். பண்டை தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான சமய மற்றும் இலக்கிய மறுமலர்ச்சி, அதாவது பல்லவர் கால சமய மறுமலர்ச்சியும் நால்வரும். இத பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் வரலாறு மட்டும் கிடையாதுங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம தமிழ் கலாச்சாரத்தையே அடியோடு மாத்தி அமைச்ச ஒரு காவிய பயணம்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இப்போ இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல காலக்கோட்டையை கொஞ்சம் கவனிக்கணும். குறிப்பா கிபி 600ல இருந்து 850 வரையிலான காலகட்டம். இத வரலாற்று அறிஞர்கள் சமய காலம் அப்படின்னே சொல்றாங்க. 6ஆம் நூற்றாண்டுல களப்பிரர்கள் ஆட்சியோட முடிவுக்கு பிறகு எப்படி அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர்னு மாபெரும் சைவ சமய குரவர்கள் தோன்றி ஒரு பெரிய ஆன்மீக அலையே உருவாக்குனாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதுல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா, களப்பிரர் காலத்துக்கும் பல்லவர் காலத்துக்கும் இடையில் இருக்கிற நேரடி ஒப்பீடுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு ஆதரவு இல்லாம தேங்கி போயிருந்த சைவமும் வைணவமும், இன்னொரு பக்கம் பல்லவ பாண்டிய மன்னர்களோட முழுமையான ஆதரவோட எப்படி திடீர்னு ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை அடைஞ்சது அப்படிங்கிறத இந்த ஒப்பீடு ரொம்ப நேர்த்தியா நமக்கு சுட்டிக்காட்டுது. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். பல்லவர் கால சமய மறுமலர்ச்சி, இளம் மேதை சம்பந்தர், உறுதியான பக்தர் அப்பர், இறைவனின் தோழர் சுந்தரர், உருகிய மேய்ச்ச அமைச்சர் மாணிக்கவாசகர், அப்புறம் கடைசியா பக்தியின் மரபு. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1, பல்லவர் கால சமய மறுமலர்ச்சி, இருளிலிருந்து அரசமயமாக. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த மாபெரும் சமய மறுமலர்ச்சியை முன்னணி நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, நால்வர் அப்படின்னு பெருமையோட அழைக்கப்படுற இந்த 4 மகத்தான ஆளுமைகள் தான். இவங்க ஒவ்வொருத்தரும் முற்றிலும் மாறுபட்ட பக்தி வழியையும் அற்புதமான கவித்துவத்தையும் தங்களுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. சொல்லப்போனா இவங்க நால்வரும் தான் நம்ம தமிழ்நாட்டோட பக்தி இலக்கியத்துக்கே மாபெரும் தூண்கள். அடுத்து பகுதி 2, சம்பந்தர், இளம் மேதை. இவரோட கதையை இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த 384 அப்படிங்கிற பிரம்மாண்டமான எண் தான் இங்க ரொம்ப முக்கியம். வெறும் 16 வயசுக்குள்ளேயே அவர் பாடி அருளிய பதிகங்களோட எண்ணிக்கை தாங்க இது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு குறுகிய வாழ்நாள்ல இயற்கையும் தத்துவத்தையும் இணைச்சு அவர் படைச்ச அந்த மாபெரும் இலக்கிய சாதனை உண்மையிலே நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துதில்ல. சீர்காழியில பிறந்த இவரை ஆதிசங்கரர் திராவிட சிசு அப்படின்னே போற்றியிருக்காரு. இவர் இளமையினேயே இறைவனோட திருவருள பெற்றதோட மட்டுமில்லாம மிகச்சிறந்த வாதத் திறமையும் கொண்டவர். தத்துவமும் இயற்கை வர்ணனையும் நிறைஞ்ச தன்னோட பாடல்கள் மூலமா சித்தாந்த விவாதங்கள்ல மாபெரும் வெற்றி கண்டார். முக்கியமா சமண மதத்துல இருந்த பாண்டிய மன்னனை சைவ மதத்துக்கு மாத்துன அந்த வரலாற்று சிறப்பு முழுமையா இவரையே தான் சாரும். இந்த வரிகள் மிக சிறப்பா எதை விளக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தரோட அந்த அற்புதமான கவிதை நடையத்தான். குளங்கள் தோறும் தாமரைகள் முகத்தை காட்டுது, செங்குமுது மலர்கள் வாயை காட்டுது அப்படிங்கிற பொருளை தர அந்த வரிகள் மூலமா தமிழ்நாட்டோட அழகிய இயற்கை காட்சிகளை தன்னோட தீவிரமான ஆன்மீக செய்திகளோட அவர் எவ்வளோ அருமையா பின்னிருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது. சம்பந்தரோட வாழ்க்கை இளமை அற்புதங்கள் நிறைஞ்சதுன்னா, அப்பரோட கதை முற்றிலும் வேறங்க. சின்ன வயசுலயே பெற்றோரை இழந்த அவரு சமண சமயத்துக்கு போய் சூளை நோயால பாதிக்கப்பட்டு அப்புறம் மீண்டும் சைவத்துக்கே திரும்பினார். உடல் ரீதியான மாபெரும் துன்பங்களையும் அரசியல் ரீதியான தண்டனைகளையும் ரொம்ப நெஞ்சுறுதியோட தாங்கிக்கிட்டாரு. 81 வருஷம் வாழ்ந்த இவரோட ஒரே கொள்கை, என் கடன் பணி செய்து கிடப்பதே. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனையே சைவத்துக்கு மாத்தின மாபெரும் ஆளுமை இவர். உண்மையிலே அது ஒரு வீரம் செறிந்த தவ வாழ்க்கை. சாகாவரம் பெற்ற இந்த பிரபலமான வரிகள் அவரோட ஆழமான அகவயமான பக்தியை காட்டுது. மாசில் வீணையும் மாலை மதியமும், அதாவது குற்றமற்ற வீணை, மாலை நேரத்தின் நிலவு, வீசும் தென்றல், இதமான வசந்த காலம்னு இயற்கையோட அத்தனை அழகையும் சொல்லி இறைவனோட திருவடிகளை ஒரு சுகமான அனுபவமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்ற உன்னதமான கவிதை இது. இறைவனோட உருவத்தை ரொம்ப மென்மையா உணர்த்துறதுல அப்பருக்கு நிகர் அவர் மட்டும்தாங்க. நம்ம பயணத்துல அடுத்து பகுதி 4, சுந்தரர், இறைவனின் தோழர். ஒரு அரசச் சூழல்ல வளர்ந்த சுந்தரர் தன்னோட வாழ்க்கையில பெரிய துன்பங்கள் எதையும் அனுபவிக்கல. அதனாலே என்னவோ இவரை தம்பிரான் தோழர், அதாவது இறைவனின் நண்பர் அப்படின்னு அன்பா கூப்பிடுவாங்க. இறைவனை ஒரு சேவகனா நின்னு பார்க்காம உரிமையோட அதட்டி பாடுற ஒரு நண்பனாலே அணுகுனார். இவரோட வாழ்க்கையிலும் கவிதைகளிலும் எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியும் அழகும் நிறைஞ்சிருக்கும். பிற்காலத்துல சைவ வரலாற்றை தொகுத்த சேக்கிழார் போன்றவர்களுக்கு இவரோட திருத்தொண்ட தொகைதான் ஒரு மாபெரும் வழிகாட்டியா அமைஞ்சது.
இப்போ இந்த வரிகளை பாருங்க. இயற்கையோட வனப்ப இசையோட இணைக்கிற இவரோட சிறப்பான வரிகள் இவை. மலர் அரும்புகளின் அருகே வண்டுகள் ரீங்காரமிட்டு பாடுறத எவ்வளோ நுட்பமா பதிவு செஞ்சிருக்காரு பாருங்க. இவரோட பாடல்கள்ல இசையும் இயற்கையும் எப்பவுமே இரண்டர கலந்திருக்கும். அதனாலதான் இன்றும் பக்தர்களால இந்த இசைப்பாடல்கள் பெருமகிழ்ச்சியோட பாடப்பட்டு வருது. அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 5, மாணிக்கவாசகர் உருகிய மைச்ச அமைச்சர். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் ஒரு மாபெரும் அறிஞர். அது மட்டும் இல்லாம அரிமர்த்தன பாண்டிய மன்னனோட தலைசிறந்த அமைச்சர். அரசனுக்காக கொண்டு போன நிதியை இறைவன் மேல கொண்ட எல்லையற்ற காதலால் திருப்பெருந்துறையில சிவன் கோயில் கட்ட பயன்படுத்தினார். அதனால அவர் அனுபவிச்ச கொடிய துயரங்களும் அதுக்கப்புறம் அவர் பெற்ற இறையருளும் தான் திருவாசகம் அப்படிங்கிற தேன்சுவை சொட்டும் நூலா உருமாறுச்சு. இந்த நூல் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஆங்கில அறிஞர் ஜியு போப் அவர்களே வியந்து மொழிபெயர்க்க வச்சதன பாத்துக்கோங்களேன். இப்போ இங்க இருக்கிற இந்த மூலநூலோட பகுதியை கொஞ்சம் கவனிங்க. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார் அப்படிங்கிற அந்த புகழ்மிக்க பழமொழி எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, பல நூற்றாண்டுகளா நம்ம தமிழர்களோட உணர்வோட கலந்த ஒரு வாக்கு. அந்த அளவுக்கு திருவாசகம் மனித மனங்களை ஆழமா உருக்கக்கூடியது. திருவாசகத்தோட அந்த ஆழமான உணர்வு எந்த அளவுக்கு பெருசுன்னா, பல நூற்றாண்டுகள் கழிச்சு வந்த வள்ளலார் எனப்படும் இராமலிங்க அடிகள் போன்ற மாபெரும் துறவிகளே மாணிக்கவாசகரோட வரிகளின் இனிமையை போற்றி தனி பாடல்களையே பாடியிருக்காங்க. வான் கலந்து மாணிக்க வாசகனின் வாசகத்தை, தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து அப்படின்னு அவர் பாடும்போது அந்த வார்த்தைகளோட சுவையை நாமும் நேரா உணர முடியுதுல. ஒரு மாபெரும் இலக்கிய புரட்சிய பத்தி அலச போறோம். ஒரு கலாச்சாரத்தோட இலக்கியத்தையே வேரோடு மாத்தினவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா இவங்கள தான் சொல்லணும். ஆமாங்க, தென்னிந்திய வரலாற்றுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஆழ்வார்களோட மரபை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரியா 12 பேரு. ஆமாங்க, வெறும் 12 குறள்கள் தான். இந்த பிரம்மாண்டமான பக்தி இயக்கத்தோட ஆணி வேராக இருந்ததே இந்த வரலாற்று புகழ்பெற்ற 12 மனிதர்கள் தான். இந்த 12 குறள்களும் சேர்ந்து உருவாக்குன பக்தி இலக்கியம் பல 100 வருஷங்களை கடந்தும் இன்னைக்கும் நம்ம கிட்ட உயிர்ப்போட இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, அவங்களோட பயணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஆழ்வார்னா இறைவனோட குணங்கள்ல ஆழமா மூழ்கியவர்கள்னு அர்த்தம். இவங்க வெறும் பாட்டு எழுதுற கவிஞர்கள் மட்டும் கிடையாது, பக்தி உணர்வுல முழுமையா தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத்தோட சுருக்கம் இதுதான். முதல்ல முன்னோடிகளான முதல் மூவரை பத்தி பாப்போம். அப்புறம் அரசர்கள், கிளர்ச்சியாளர்கள், சாமானியர்கள்னு பல்வேறு தரப்பு மக்களை பத்தியும், மூணாவதா ஆண்டாள் பத்தியும், கடைசியா நம்மாழ்வார பத்தியும் பார்க்க போறோம். முதல் பகுதி முன்னோடிகளான முதல் மூவர். இவங்க 3 பேரோட ஊரை கவனிச்சிங்கன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புவியியல் தொடர்பு உங்களுக்கு புரியும். ஆமா, இவங்க மூவருமே இன்னைக்கு நாம பாக்குற சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள தொண்டை மண்டல பகுதியில தான் பிறந்திருக்காங்க. காஞ்சிபுரத்துல பொய்கையாழ்வார், மாமல்லபுரத்துல பூதத்தாழ்வார், மயிலாப்பூர்ல பேயாழ்வார். இது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இல்லையா? இப்ப பொய்கை ஆழ்வாரோட இந்த அற்புதமான முதல் பாடலை கொஞ்சம் கவனிங்க. இருட்டுல கடவுளை தேடும்போது அவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தையே ஒரு விளக்கா மாத்துறாரு. இந்த பூமிய அகழ் விளக்காகவும், கடலை நெய்யாகவும், பிரகாசிக்கிற சூரியனையே சுடராகவும் வச்சு இறைவனுக்கு விளக்கேத்துறாரு. நிஜமாவே இது ஒரு பிரம்மாண்டமான பார்வைங்க. ஆனா பூதத்தாழ்வார் இத அப்படியே மாத்தி யோசிக்கிறாரு. வெளியில இருக்கிற உலகத்தை விட்டுட்டு அவர் இந்த உருவகத்தை அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே கொண்டு வர்றாரு. தன்னோட அன்பையே அகலாகவும், ஆர்வத்தையே நெய்யாகவும், உருகிற மனசையே திரியாகவும் கொண்டு ஒரு ஞான விளக்கேத்துறாரு. இந்த கருத்தியல் மாற்றம் ரொம்பவே நுட்பமானது. இந்த 2 பேரோட விளக்குக்கு அப்புறம் பேயாழ்வார் தன்னோட அகக்கண்ணால இறைவனை பாக்குறாரு. மூல நூல்கள்ல சொல்ற மாதிரி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொல்லி இறைவனோட பொன்னிற மேனிய தரிசிச்சு இந்த முதல் மூவரோட தேடலை அப்படியே முழுமையடைய செய்றாரு. அடுத்த பகுதி அரசர்கள், கிளர்ச்சியாளர்கள் மற்றும் சாமானியர்கள். இந்த இயக்கத்தோட மிகப்பெரிய சிறப்பே இதுதாங்க. இது எந்த ஒரு குறிப்பிட்ட சமூக வட்டத்துக்குள்ளயும் சுருங்கிடல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலயும் தமிழ்லயும் பெரிய புலமை பெற்ற சேர மன்னர் குலசேகர ஆழ்வார் இருக்காரு. மறுபக்கம் திருமங்கையாழ்வார். இவர் இறை அடியார்களுக்கு உணவளிக்க பணம் இல்லாம வழிப்பெறி செஞ்சு அப்புறம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருந்தியவர். இருவேறு துருவங்கள், ஆனா 2 பேர்கிட்டயும் ஒரே பக்தி. திருமங்கை ஆழ்வாரோட இலக்கிய பங்களிப்பு பாத்தீங்களா நிஜமாவே மலைச்சு போயிடுவீங்க. அவர் எழுதின 1523 பாசுரங்கள் பின்னாடி வந்து திருவாய்மொழிக்கா 6 அங்கங்களா அமைஞ்சிருக்கு. ஒரு கிளர்ச்சியாளரா இருந்தவர் தமிழ் இலக்கியத்தோட மிக முக்கியமான தூண்கள்ல ஒன்ன உருவாக்கியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதிகாரத்துல இருந்தவங்க மட்டும் இல்ல, விளிம்பு நிலையில இருந்த மக்களும் இதுல முத்திர பதிச்சாங்க.
இசைய தொழிலா கொண்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்த திருப்பானாழ்வார், அப்புறம் இறைவனுக்கு தினமும் மாலை கட்டி தொண்டு செஞ்ச தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா பக்தி சமூக எல்லைகளை சுக்குநூறா உடைத்தெறிஞ்சது. பகுதி 3 ஆண்டாள் பெண்குரல். ஆண்டாளோட தோற்றமே ஒரு கவிதை மாதிரி தாங்க இருக்கும். இவங்க பெரியாழ்வாரோட சொந்த மகள் கிடையாது. திருவில்லிபுத்தூர்ல ஒரு நந்தவனத்துல துளசி செடிகளுக்கு இடையில ஒரு தெய்வ குழந்தையா கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவங்க. ஆண்டாளோட தனிச்சிறப்பு என்னன்னா அவங்களோட நாயிகை பாவம். அதாவது மனித உணர்ச்சிகளை, குறிப்பா ஒரு பெண்ணோட காதல இறைவன் பால் திருப்பி எழுதின அவங்களோட வரிகள் ரொம்பவே ஆழமானவை. 1000 யானைகள் புடைசூழ இறைவன் வந்து தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதா அவங்க கண்ட கனவு இன்னிக்கும் நம்ம ஊர் திருமண வீடுகள்ல பாடப்படுற அழியா புகழ்பெற்ற வரிகள். பகுதி 4 நம்மாழ்வார் திராவிட வேதம். நம்மாழ்வாரோட படைப்புகளை ஏன் திராவிட வேதம்னு சொல்றாங்க? அவரோட 4 முக்கிய நூல்களையும் கவனிச்சிங்கன்னா அதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியும். திருவிருத்தம் ரிக்வேதத்துக்கும், திருவாசிரியம் யஜுர்வேதத்துக்கும், பெரிய திருவந்தாதி சாமவேதத்துக்கும், திருவாய்மொழி அதர்வண வேதத்துக்கும் இணையா கொண்டாடப்படுது. அதனாலதான் இது திராவிட வேதம். நம்மாழ்வார பத்தி பேசும்போது கண்டிப்பா மதுரகவி ஆழ்வாரே நம்ம சொல்லியே ஆகணும். இவரோட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவரோட பாடல்கள் நேரடியாக இறைவனை பத்தினது கிடையாது. ஆமாங்க, கண்ணி நுண் சிறுதாம்பு மூலமா தன்னோட குருவான நம்மாழ்வாரையே அவர் தெய்வமா நினைச்சு பாடினாரு. மதுரகவியாழ்வார் எப்படி தன்னோட குருவ வந்து சேர்ந்தார்னு தெரியுமா? அது ஒரு மாயாஜால பயணம்னு தான் சொல்லணும். வடக்கே அயோத்திக்கு போயிருந்தப்போ தெற்கு திசையில ஒரு பிரகாசமான மர்மமான ஒளிய பார்த்தாரு. அந்த ஒளியே பின்பற்றி வந்து திருக்குறுகூர்ல ஒரு புளிய மரத்தடியில தியானத்துல இருந்த நம்மாழ்வாளை கண்டுபிடிச்சு அவரோட சீடரானாரு. தமிழ் இலக்கிய வடிவங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது, அதை உருவாக்குன அந்த மாபெரும் திரைக்கு பின்னால் இருக்கும் அறிஞர்கள் யார் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த ஆய்விற்கான நம்மளோட வரைபடம் இதுதான். முதல்ல இலக்கணம் மற்றும் உரைநடை, அடுத்து முன்னோடி இலக்கிய வடிவங்கள், அப்புறம் சமண இலக்கிய புரட்சி, அறவியல்ல சமணர்களோட பங்கு, கடைசியா காப்பியங்கள், நிகண்டுகள் மற்றும் பல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். சரி, பகுதி 1 இலக்கணம் மற்றும் ஆரம்பகால உரைநடை. தமிழ் எழுத்துக்களோட அடித்தளத்திலிருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம். 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற இலக்கண நூல் போர் மற்றும் சமூக பத்தி ரொம்ப விரிவா பேசுது. அது மட்டும் இல்லாம 9ஆம் நூற்றாண்டுல வந்த மிக முக்கியமான இறையனார் களவியல் உரை அப்பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சந்தனமும் சண்பகமும் தேமாவும் தீம்பழவும் அசோகமும் அப்படின்னு தொடங்குற இந்த அற்புதமான மேற்கோளை கவனிங்க. இது நக்கீரரோட இறையனார் களவியல் உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. இது ஏன் அவ்வளோ முக்கியம் தெரியுமா? இவ்வளவு அடர்த்தியான, ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்ட ஒரு தமிழ் உரைநடைய நாம முதல்ல பாக்குறதே இங்குதான். ஒரு செழிப்பான, மனம் வீசும் இயற்கையான நிலப்பரப்ப அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது பாருங்க. அடுத்து பகுதி 2 முன்னோடி இலக்கிய வடிவங்கள். பொதுவாவே நமக்கு ஒரு விஷயத்தோட தொடக்க கதையை தெரிஞ்சுக்க எப்பவுமே ஆர்வம் அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த வகையில தமிழ் இலக்கியத்தோட அந்த முதல் படைப்புகளை பத்தி பார்க்கலாம். கிபி 825ஆம் ஆண்டு வாக்குல சேரமான் பெருமாள் நாயனாரால் எழுதப்பட்ட திருக்கைலாய ஞான உலாதான் தமிழ்ல தோன்றிய முதல் உலா. அதேபோல 3ஆம் நந்திவர்மனை புகழ்ந்து பாடப்பட்ட நந்தி கலம்பகம்தான் நமக்கு கிடைச்ச ரொம்ப பழமையான கலம்பக நூல். இதுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கலம்பகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறதுதான். நச்சினார்க்கினியர் உரைப்படி பாத்தீங்கன்னா, பலவிதமான மலர்களை கலந்து ரொம்ப நெருக்கமாக கட்டப்பட்ட ஒரு மாலையைப் போல பல உறுப்புகளும் கலவையாக்கப்பட்டு பாடப்படுறதுதான் கலம்பகம். பலவகையான கவிதை கூறுகள் ஒன்னா சேர்ந்து பின்னப்பட்ட ஒரு அழகான கலவை இது. இதே காலகட்டத்துல முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தொகுப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. மூவேந்தர்களோட வீரம், அவங்களோட வெற்றிகள் மற்றும் அவங்களோட நாட்டை புகழ்ந்து பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட தொகுப்பு இது. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. இருந்தாலும் தமிழகத்தோட 3 மாபெரும் மன்னர்களுக்காகவே பிரத்யேகமா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த படைப்பு இது அப்படின்னு உறுதியா சொல்லலாம். இப்ப நாம ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வந்திருக்கோம். பகுதி 3 சமண இலக்கிய புரட்சி. தமிழ் இலக்கியத்துல சமணர்களோட தாக்கத்தை நாம கால வரிசைப்படி பார்த்தோம்னா கிபி 470ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஏன்னா வஜ்ரநந்தி அப்படிங்கிறவரு மதுரையில திராவிட சங்கம் ஒன்னு நிறுவுறாரு.
இது தமிழ் இலக்கிய உற்பத்திய நம்ப முடியாத அளவுக்கு வேகப்படுத்துச்சு. சங்ககால புலவரான உலோச்சனார்ல ஆரம்பிச்சு 13ஆம் நூற்றாண்டுல முனைப்பாடியார் எழுதின அறநெறிச்சாரம் வரைக்கும் அவங்களோட பயணம் தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே போகுது. இந்த சமணர்களோட தாக்கம் எவ்வளோ ஆழமானது அப்படின்னா அது ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. அதாவது தமிழ் இலக்கணத்தோட உச்சமான தொல்காப்பியத்தை எழுதின தொல்காப்பியர் ஒரு சமணரா அப்படிங்கிற விவாதம் தான் அது. பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் பல்புகழ் நிறுத்தப் படிமையோனே அப்படிங்கிற வரிய வச்சு தொல்காப்பியர் ஒரு சமணர் தான் அப்படின்னு வாதிடுறாரு. ஆனா பேராசிரியர் கா வெள்ளைவாரனார் தன்னோட நூல்ல இந்த கருத்தை முற்றிலுமா மறுக்கிறாரு. எந்த ஒரு பக்கமும் சாயாம இந்த வரலாற்று விவாதத்தை நம்ம ரொம்ப நடுநிலையாவே பாத்துக்கலாம். சமண அறிஞர்கள் உண்மையான புதுமையாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மணிப்பிரவாளம் அப்படிங்கிற ஒரு புதிய உரைநடை நடையே ரொம்ப பிரபலமாக்கினாங்க. அது என்ன மணிப்பிரவாளம்? தமிழும் வடமொழியும் சரிபாதியா கலந்த ஒரு நடை தான் இது. ஸ்ரீபுராணம், கத்திய சிந்தாமணி மாதிரியான நூல்களெல்லாம் இந்த நடையில தான் சமண அறிஞர்களால உருவாக்கப்பட்டுச்சு. பகுதி 4 அறவியலில் சமணர் பங்கு. அந்த இலக்கண அடித்தளத்திலிருந்து அவங்க எப்படி தமிழ் அறநெறியை வடிவமைச்சாங்கன்னு பார்க்கலாம். செம்மொழி தமிழோட நம்ம தொடர்பு படுத்துற பல அடிப்படை அறநெறி கட்டமைப்புகள் முக்கியமா சமண தத்துவங்கள்ல ஆழமா வேரூன்றியவை அப்படின்னு சொல்லலாம். திருக்குறள்ல வலியுறுத்தப்படுற கொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளுண்ணாமை மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சமண நெறிகளை சார்ந்ததுதான். அது மட்டும் இல்லாம 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல பலதும் சமணர்களால எழுதப்பட்டவைதான். குழந்தைகளுக்கான நரிவிருத்தம், கிளிவிருத்தம் மாதிரியான அறநெறி கதைகளையும் அவங்க ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறநெறிச்சாரம் நூல்ல வர்ற ஒரு சிறப்பான மேற்கோள் இது. மரபுரையும் காமத்துறையும் மயங்கி அறவுரை கேட்கும் திருவுடையாரே பிறவியை நீக்கும் திருவுடையார். இது அவங்களோட அறநெறி மையத்தை ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. அதாவது கோபம், காமம் இதோட மாயைகள் எல்லாம் விட்டுட்டு அறவுரைகளை கேட்கிறது தான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறத இது ரொம்ப அற்புதமா விளக்குது. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். பகுதி 5 காப்பியங்கள், நிகண்டுகள் மற்றும் பல. சமணர்களோட காப்பியங்கள், நிகண்டுகள், கணிதம் மற்றும் அறிவியல் நூல்களோட வரலாற்றுப் பட்டியல் ரொம்பவே அடர்த்தியானது. இது வெறும் சிறு கவிதைகளை தாண்டி பல அடுக்குகள் கொண்ட மாபெரும் இலக்கிய திட்டங்களா எவ்ளோ பிரம்மாண்டமா பரவியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கிறது சமணர்கள் எழுதின 10 மாபெரும் காப்பியங்களோட பட்டியல். நம்ம எல்லாரும் கொண்டாடுற சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, பெருங்கதையில ஆரம்பிச்சு சூளாமணி, நீலகேசி அப்படின்னு இந்த பட்டியல் ரொம்ப பெருசா போகுது. இது எல்லாமே தமிழ் இலக்கியத்தோட விலைமதிப்பற்ற வைரங்கள். அவங்க வெறும் காப்பியங்களை மட்டும் எழுதலாங்க. தமிழ் மொழிக்கான ஒரு பெரிய உள்கட்டமைப்பையே அவங்க தான் உருவாக்குனாங்க. இலக்கணத்துக்கு நன்னூல், யாப்பருங்கல மாதிரியான நூல்கள், சொல் வளத்துக்கு சூடாமணி நிகண்டு மாதிரியான ரொம்ப முக்கியமான நிகண்டுகள், ஏன் கணிதம் மற்றும் சோதிட மாதிரியான அறிவியல் துறைகள்ல கூட அவங்க தங்களோட ஆழமான முத்திரையை பதிச்சிருக்காங்க.